இது Figo 2010 பெட்ரோல். இந்த காரை தான் நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். டெஸ்ட் ட்ரைவில் வந்து ஒரு டீசெண்டாக தான் ரன் ஆகுது. ஸ்டெபிலிட்டிலாம் ஓகே தான், ட்ரைவ் பண்ண முடியுது, பிக்கப்லாம் இருக்குது. ஆனால் ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் பயங்கரமாக பாயில் ஆகுது. டயர்ஸ் 4 டயர்ஸுமே நாட் ஓகே, கம்ப்ளீட்டாக நாட் ஓகே. பார்க்குறது டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஏஜ் டயராக இருக்குது. ஸோ சேஃப்டி கிடையாது. ஸோ 4 டயரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இந்த வண்டியில் மேஜர் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பாயில் ஆகுது. அது போக இந்த வண்டியில் ஏசி ஒர்க் ஆகலை. செல்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கேஸ் ஃபில் பண்ணால் போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. என்ன ரீசன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேனே சுற்றலை. சரிங்களா? இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றதுனால தான் ஏசி ஒர்க் ஆகலை. இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றதுனால தான் இந்த கூலண்ட் ஆயிலுமே பாயில் ஆகுது. சரிங்களா? இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்கேனில் காட்டுது. இந்த வண்டியை வாங்குறது அட்வைஸபிள் கிடையாது. ஸோ இது வாங்காமல் இருக்குது தான் குட் டெசிஷன். இதுதான் என்னோட கஸ்டமர் அட்வைஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் வியூவர்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.